historical proof, geographical proof, theological proof, miracles and wonders, signs in the revolution and living proof. என்னங்க ப்ரூஃப்னு பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்பணுன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படுது. ஏன் நீங்களும் நானும் கூட ஒரு விஷயத்தை நம்பணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்கள்ட்ட கேட்குறது ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வை ஷுட் ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட்? நான் ஏன் ஏசப்பாவை நம்பணும்? அவர் இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. And yeah, there's a lot of proof that supports that Jesus actually existed and he was crucified and he was resurrected. There are historical proofs, there are geographical proof, there are theological proof, his miracles and wonders, his signs in the revolution and also living proof and testimonies அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கிரைஸ்ட் இருந்தார் அப்படின்ற, இயேசு கிறிஸ்து இருந்தார், பிறந்தார், வளர்ந்தார், இறந்தார் அப்படின்றோட அடையாளங்கள் தான் நிறைய இருக்கே தவிர அதற்கு எதிர்மறையான அடையாளங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதுவரையும் நீங்கள் ஏசப்பாவை நான் ப்ரூஃப் இல்லை அதனால் பிலீவ் பண்ணலன்னு சொல்கிறவங்களா இருந்தால் இத்தனை ப்ரூஃப் இருக்குது, இத்தனை ப்ரூஃபோடு நீங்கள் அவரை நல்லாவே நம்பலாம்.